அனைவருக்கும் வணக்கம். உங்களை ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்த கிரிப்டோவில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம், மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன, எந்த கிரிப்டோவில் நம்ம ட்ரேட் பண்ணால் மேக்ஸிமைஸான ப்ராஃபிட் கிடைக்கும், ரொம்ப மினிமமான ரிஸ்க் இருக்கும், எங்கே பை பண்ணலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எங்கே டார்கெட்டு, எங்கே செல் பண்ணணும், இது எல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட மார்க்கெட் கண்டிஷனை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிசி தாங்க. இந்த வீக்கு ஃபுல்லாகவே பையிங்கில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் போன வீக்கும் பையிங்கில் தான் இருந்தான். அதுக்கு பின்னாடி காரணத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம டெய்லி மார்க்கெட் அனலிஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செல்லிங் கிட்ட தான் போயிருந்தோம். மார்க்கெட் ஃபுல்லாகவே ஆல் ஓவர் 30,000 40,000 போகிற நிலைமையில தான் இருந்தான். பட் இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ரிவர்சல் ஆகிடுச்சு. நம்ம இங்கே வந்து ஒரு நல்ல கேப்சர் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 58,300 கிட்ட நம்ம பை பண்ணி இங்கே இந்த லெவல் 67,000 சம்திங்கில் நம்ம செல் பண்ணியிருந்தோம். தட்ஸ் எ மேசிவான பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 10,000 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம கேப்சர் பண்ணிடணும். ஓகே, அது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ மார்க்கெட்டை பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் ஆகிறான். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு புல் பேக் போயிருந்தால் செகண்ட் புல் பேக் வந்துடும். இப்போ மார்க்கெட்டில் ரெண்டு சான்சஸ் தான் இருக்குது. ஒன்று அப் சைடு போகணும், இல்லை டவுன் சைடு வரணும். இதில் மூணாவது ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ரேஞ்ச். சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே இப்படின்னு ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. பட் இங்கே மார்க்கெட்டை பாருங்களா, பேட்டர்ன் அழகாக தெளிவாக தெரிஞ்சு இந்த இடத்துல பாருங்கள். அண்ட் தென் இப்போ இந்த லெவல்லையும் பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு. மொதல் விஷயம், மார்க்கெட்டில் ஒரு ரூல் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் இதுதான் ஒரு உண்மையான ரூல். என்னென்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா டவுன்ஃபால் ஆகும்னு தான் சொல்கிறேன் இந்த ரூலு. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன புல் பேக் வரும், திரும்பி அகைன் மேலே போகும். திரும்பி இப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப ஹையர் ஆகிடும். இப்போ செல்லிங் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகம். இன்கேஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு அண்ட் தென் அகைனும் போயிட்டு திரும்பி மேலே போகிறோன்னா இங்கே ப்ராபபிலிட்டி வந்து 50-50 ஆகிடுது. ஒன்று மார்க்கெட் வந்து ஒன்று அப் சைடு போகணும், அப்போ இல்லையா டவுன் சைடு வந்துடும். டவுன் சைடு வந்தால் கன்ஃபார்ம் செல்லிங் வர சான்சஸ் ரொம்ப ஹையர். இதுதான் வந்து எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க, ட்ரிபிள் டாப்பு ட்ரிபிள் பாட்டமு பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் சார்ட் பேட்டர்ன். இதை பற்றி நம்ம யாருக்காவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவாக நம்ம க்ரியேட் பண்ணி போடுவோம். ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி, ஈஸியாக அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி வீடியோ நம்ம போடுவோம். சரி, ஓகே, நம்ம பிடிசியில் வந்துடுவோம். இப்போ பிடிசி, ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 67,000 வரைக்கும் கண்டிப்பாக போகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ஹையராக இருந்தால் டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. வீக்லியை பொறுத்தளவுக்கு பையிங் இருக்கிறான், மந்த்லியை பொறுத்தளவுக்கு பையிங் இருக்கிறான், டெய்லி பொறுத்தளவுக்கு பையில் தான் இருக்குது. பட் இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தா தான் ஆல்மோஸ்ட் 3 டைம் ஃப்ரேம்லேயும் பையிங் இருக்குது. ஒருத்தர் நம்ம கேட்டிருந்தார், டைம் நீங்கள் எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ப்ரோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க புரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஆல்மோஸ்ட் 1 or 2 வீடியோஸில் கேட்டிருந்தார். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டு நான் அதை சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இப்போ நடுவில் வந்து ஃப்ளோவை விட்டுற வேணாம். இங்கே சரி பாருங்கள், பிடிசி பையிங்கிறோம் டேயில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இங்கே 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ஆல்மோஸ்ட் இந்த செல்லிங்கை வந்து பிரேக் டவுன் கொடுத்துட்டு செல்லிங் ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஓகே. இங்கே பாருங்கள் 1 2 3 இதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து அது பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு இப்போ அப் சைடு ஆல்மோஸ்ட் போயிடும். 67,000 பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு ரேலி ஆகிக்குது, வாலடைல் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. எனி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால மட்டும்தான் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. 1000 பாயிண்ட்ஸ்ன்றது பிடிசி பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு சின்ன பாயிண்ட் ஆகலாம், பட் 1000 பாயிண்ட் ஆகிருக்குது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குதா, மார்க்கெட் கிரியேட் ஆகிட்டு அப் சைடு நல்லா போகுது, பட் இங்கே டவுன் சைடு ஆகுது. இப்போ ரெண்டு சான்ஸ் தான் இருக்குதுங்க. ஒன்று, அடுத்த 4 to 8 ஹவர்ஸ்க்குள்ளே மார்க்கெட்டு இந்த செல்லிங் ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் 50% மேலே க்ளோசிங் கொடுக்கணும். எப்போ இதுக்கு லெவல் 66,530 500க்கு மேலே போகிறனோ மார்க்கெட்டு இன்னும் பையிங்கில் தான் இருக்கலாம். நம்ம கவலையப்படத்தவரை கண்டிப்பாக பையிங்கில் போவோம். நல்லா நான் வச்சுக்க, அது ஒரு நமக்கான ரேஞ்ச். அதே மாதிரி நல்லா நான் வச்சுக்கோங்க, 65,300 இதுக்கு கீழே எப்போ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ 4 ஹவர்ஸில் க்ளோசிங் கொடுத்துட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க்கெட்டு செல்லிங் சைடு போக போகுதுன்னு அர்த்தம், ஓகேவா? சம்டைம்ஸ் இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு போகிறதுனால செல்லிங் சைடு தான் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வச்சு இந்த ஹோல்டிங்ஸு பையிங்ஸு எல்லாமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமானது. இதான் நமக்கான ரேஞ்சு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கிரிப்டோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எத்திரியம் ஒன்ஸ் நம்ம பார்த்தோம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் செல்லிங்கில் இருக்கிறான்ட்டு. ஆஸ் வெல் அஸ் செல்லிங் தான், செல்லிங் ஆகிருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் 3,371 320 இந்த மாதிரி லெவல்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் எத்திரியத்தை, சரிங்களா?
சரி, இதுக்கு மேலே நம்மளோட டெய்லி அடுத்து 24 ஹவர்ஸுக்கு எந்த கிரிப்டோவில் நம்ம ட்ரேட் பண்ணணும், அதுக்கான இதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இந்த டைமில் ஒரு கரெக்டான ஒரு பையிங் டைமில் இருக்குது. சரிங்களா? காரணம் என்னென்னு பார்த்துருவோங்க. பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் கிட்ட நம்ம பை பண்ணோம். ஓகேவா? இங்கே வீக்லி ஏதாவது சான்சஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ தான் ரிலீஸ் ஆன கிரிப்டோ. டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதை பிரேக் அவுட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம். திரும்பி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இதனால தான் வந்து நம்ம லிஸ்ட்டாக வந்து பையிங் சொல்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போவோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த பையிங் ஆல்மோஸ்ட் இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ அப்படின்னா லிஸ்ட்டாக வந்து அப் சைடு போக சான்சஸ் ரொம்ப ஹையராக இருக்குது. இவனோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் கிட்ட வச்சுருக்கோம். என்ட்ரி ப்ரைஸ் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் தான் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். சரிங்களா? ஓகே. டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டார்கெட் இந்த லெவல் தான் நம்ம வைக்கணும். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்த டார்கெட் நம்ம இவ்வளோ தூரம் வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு லாங் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஃப்யூச்சர்னும் போது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், பார்த்து இருந்துக்கோங்க. பட் நாம் சொல்கிறது எல்லாமே ஃப்யூச்சர் சார்ட்டு தான் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுதான் லிஸ்ட்டோட பேட்டர்ன்ஸ். சரி, அதுக்கடுத்து யார்? ரேடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ரேடு பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ் அந்த சப்போர்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து தான் சின்ன ஒரு புல் பேக். ஸோ இதுவுமே ஆஸ் வெல் அஸ் லிஸ்ட்டாக மாதிரி தான் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து பிரேக் அவுட் கொடுத்து அப் சைடு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டு சான்ஸ் தான். ஒன்று, இந்த லெவல் ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவல் கிட்ட போகும்போது ஒரு நல்ல நம்ம பையிங் சைன் பார்க்கலாம். ஃபுல் ஃப்ளெஜாக கூட பை பண்ணிக்கலாம். ஒரு பெட்டரான கிரிப்டோ ஆகிடும் அந்த டைமில். ஸோ அங்கே நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக பை பண்ணலாம். பட் இப்போதைக்கு சின்ன லெவலில் குவான்டிட்டி பை பண்ணது தான் பெட்டர். அதான் புத்திசாலித்தனம். அப்போ தான் நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்பயும் போல் இங்கே தான். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டார்கெட்ஸு நம்ம சின்னதாக 4 ஹவர்ஸ் மினி டைம் ஃப்ரேமுக்கு இது வச்சுக்கலாம். பட் நான் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான், 1.2930. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது அந்த நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரையல் பண்ணாதான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து கேளுங்க, இல்லை நமக்கு வந்து டேரெக்ட் மெசேஜ் கூட பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாக எல்லாம் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கான டார்கெட் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா WLD கிரிப்டோ. இது வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஒரு நல்ல பேட்டர்ன்ஸில் க்ரியேட் ஆகிருந்தான். இப்போ மார்க்கெட் சின்ன செல்லிங் பிரச்சனால இன்னும் செல்லிங்கில் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். தெளிவாக தெரியுதா? டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்தாச்சு. இது சின்ன ஒரு புல் பேக் ரீட்ரேஸ்மெண்ட் கூட வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் இந்த லெவல் எங்கே பை பண்ணாலும் ஓகே தான். இந்த லெவல் கூட தான். ரொம்ப பை பண்ணிடாதீங்க. ரொம்ப ஹையரில் பை பண்ணிங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஹையர் ஆகிடும், ஸ்டாப் லாஸ் பெருசாகிடும். நம்ம இனிஷியல் டார்கெட் வந்து இந்த லெவல் வச்சுப்போம். அண்ட் தென் செகண்ட் டார்கெட்டு இந்த லெவல் தான். இதான் வந்து நம்மளோட WLDக்கான கிரிப்டோக்கானது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1000 பெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிப்டோவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பையிங் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் பார்க்கவும் கரெக்டாக இருக்குது. இந்த லெவல் கிட்ட பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் முடிஞ்ச அளவுக்கு இங்கே தான் வைக்கணும். ரொம்ப தூரம் கிட்ட வச்சுக்கணும். டார்கெட்ஸ் இங்கே வச்சுப்போம், ஃபஸ்ட்டு டார்கெட்ஸ் கிட்ட. அண்ட் தென் செகண்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த லெவல் கிட்ட வச்சுப்போம். இதுதான் ஒரு பெஸ்டரான இது இருக்கும். 1000 பெப் வந்து நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 10 to 15% எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல வால்யூமான கிரிப்டோ தான். ஸோ 1000 பெப்பு நம்ம சொல்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல காயின்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா WIF நம்ம பையிங் சொல்கிறோம். இது ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட BTC மாதிரி தான் கிரிப்டோ. மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ந்து 4 பார் கிட்ட ஒரே மாதிரி வந்துருக்கு. ஸோ இங்கே ஒரு பையிங் சைன் வர வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் இங்கே கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த லெவல் கிட்ட போன கருத்து பை பண்ணுங்கள், அது வரைக்கும் வேணாம். பட் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கணும். இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருப்பேன். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம கீழே அங்கே தான் வச்சுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் கிட்ட இங்கே தான் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டார்கெட் இங்கே வச்சுக்கலாம். இன்கேஸ் டார்கெட்டோ மற்றதெல்லாம் வந்து நடுவில் க்ளோஸ் பண்ணால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோவை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அண்ட் தென் நீங்கள் லேட்டராக இந்த வீடியோ பார்க்கும்போது பர்ஃபெக்டாக அனலைஸ் இருந்துன்னா கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராம் சேனலில் வந்து கரண்ட் டைம் அப் டு அப்டேட், இந்த டைமில் எந்த ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம நிறையவே டெலிகிராம் சேனல் தான் போஸ்ட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு அது எக்ஸாக்ட் ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் இது மாதிரி தேவைன்னா
நமக்கு கீழே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் தென் உங்களுக்கு யூஎஸ்டிடி வேணும்னாலும் சரி, இல்லை செல் பண்ணிவிட்டு கேஷாக வேணாலும் சரி நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம அதுவே ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமானது என்னென்னா, ஜென்ட்ரா ட்ரேடிங் போர்ட். ப்ரோ எனக்கு ட்ரேடிங் வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், எனக்கு இதுமாதிரி டெய்லியும் பார்த்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நீங்கள் ஜென்ட்ரா ட்ரேடிங் போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நம்மகிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.